வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 28 கோடிக்கும் அதிக பணம், 2 வாகனங்களுடன் ஒருவர் கைது. பேக்கரி பொருட்களுடன் சென்ற வாகனம் விபத்து, 2 மருத்துவமனையில். ஸ்தம்பிக்குமா மருத்துவ சேவைகள், அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதிரடி அறிவிப்பு. வீரவன்சவின் வழக்கு, கருவாத்தோட்ட போலீஸ் அதிகாரிக்கு அழைப்பாணை. பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சின் அறிவிப்பு. குளத்தில் நீராடச் சென்ற மாணவனுக்கு நேர்ந்த துயரம். இளைஞர்களே நாட்டின் எதிர்காலம், நாமல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அனுர அரசு மீது ஆயர் பேரவை குற்றச்சாட்டு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பெருந்தொகையான பணம் மற்றும் 2 வாகனங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இப்பாகமூர் பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதானவர். வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருடன் இந்த சந்தேக நபர் தொலைபேசி மூலம் தொடர்புகளை பேணிய கடத்தல்காரர்களின் ஆலோசனையின் பேரில் நாட்டில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து குறித்து இந்த பணத்தை சேகரித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் இன்றைய தினம் குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அருகாமையில் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் அதிகாலை பேக்கரி உற்பத்தி பொருட்களை ஏற்றிக்கொண்டு காலை நேர வியாபாரத்திற்காக சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் உந்துருளியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. விபத்தில் உந்துருளியில் பயணித்த 2 பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக அருகிருந்தவரால் மீட்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தியதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்வரும் ஜனவரி 23 முதல் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்கவுள்ளதாக அறிவித்துள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமையல் விஜயசிங்க இதனை தெரிவித்தார். முன்மொழியப்பட்டுள்ள 2026 பாதூட்டு திட்டத்தில் வைத்தியர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படுவதில்லை. இதற்கு முன்னர் ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வேலைநிறுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. சுகாதாரத்துறையில் நிலவும் அதிருப்தி காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் விஜயசிங்க சுட்டிக்காட்டினார். மருத்துவத்துறையினர் முன்வைத்துள்ள கோரிக்கைகளுக்கு முறையான மற்றும் அர்த்தமுள்ள தீர்வுகள் கிடைக்கும் வரை இந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. கொழும்பு தும்முல்லையில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள வீதிகளையும் மறைத்து ஆர்ப்பாட்டம் செய்ததன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் விமல் வீரவன்ச உட்பட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணைகளை மேற்கொண்ட கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்தின் சிறு முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரியை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்து அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு இன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் இதன்போது கருவாத்தோட்ட போலீசாரின் நெருப்படுத்தலின் கீழ் 2 சாட்சிகளிடம் முறைப்பாட்டு தரப்பு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த பிரதான நீதவான் கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்தின் சிறு முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரியை எதிர்வரும் மார்ச் மாதம் 9 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்து அழைப்பாணை விடுத்துள்ளார். இதற்கிடையில் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விமான சேவைகள் முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரத்னவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை பிப்ரவரி 3 அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் நிஹால் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
2026ஆம் ஆண்டில் அரசு பாடசாலைகளுக்கான விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் அரசாங்க பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி முதல் தவணையின் முதல் கட்டம் நாளை முதல் பிப்ரவரி 13 வரை நடைபெறும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2 வரை மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் மார்ச் 3 முதல் ஏப்ரல் 10 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய கல்வி நிர்வாகத்தினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினால் இது கண்டறியப்பட்டுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அந்த விசாரணை குழுவின் அறிக்கைக்கு அமைய தேசிய கல்வி நிர்வாகத்தின் 2 பெண் அதிகாரிகளின் சேவையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதிபலிப்பாளர் நாயகத்தை கட்டாய விடுமுறையில் அனுப்புவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. குளத்தில் நீராடச் சென்ற மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த துயர சம்பவம் வவுனியா மயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மரணமடைந்தவர் வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய சிவலிங்கம் டனுஷன் என்ற உயர்தர வகுப்பு மாணவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 4 மாணவர்கள் மயிலங்குளம் குளத்திற்கு நேற்று முன்தின மாலை குளிக்கச் சென்றுள்ளனர். இதன்போது குறித்த மாணவர்கள் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது ஒரு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மாமடு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றி குறுகிய அரசியல் நலன்களில் கவனம் செலுத்துவதை விடுத்து நாட்டை நவீனமயமாக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இளைஞர் அணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இளைஞர் மாநாட்டின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் நமது கலாச்சாரம் மற்றும் மதத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் நவீன உலகிற்கேற்றவாறு இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் இளைஞர்களின் பங்களிப்பு முக்கியமானது என வலியுறுத்தினார். இலங்கையிலும் உலகளவிலும் வரலாற்றில் இடம்பெற்ற முக்கிய அரசியல் மற்றும் சமூக போராட்டங்களுக்கு இளைஞர்களே தலைமை தாங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு நாடு பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது அதன் பாதிப்பை இளைஞர் சமூகமே அதிகம் அனுபவிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் நீண்டகால தேசிய அபிவிருத்தி குறித்து சிந்திக்காமல் குறுகிய கால அரசியல் இலக்குகளை மட்டுமே கொண்டு செயற்படுவது விமர்சித்தார். அத்துடன் எதிர்வரும் 20 முதல் 30 ஆண்டுகளுக்காக தொலைநோக்கு பார்வையை நாடு தயார் செய்ய வேண்டும் என்றும் இலங்கையை முன்னோக்கி எடுத்து செல்ல இளைஞர்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் வெளிப்படுத்துவதாக உறுதியளித்த போதும் அந்த விசாரணைகளில் முன்னேற்றம் மிகவும் மெதுவாகவே உள்ளதாக கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் 2 வாரம் 1 மாதம் என காலக்கெடுக்களை பலமுறை அறிவித்திருந்தும் அவை முன்னேற்றங்கள் இல்லாமல் கடந்துவிட்டன என்று கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் பேச்சாளர் அருட்தந்தை ஜோட் கிரிஷாந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவை மிகவும் மெதுவாக நகர்கின்றன. தாமதங்கள் சில தரப்பினரின் செல்வாக்கு காரணமாக இருந்ததா அல்லது ஆதாரங்கள் இல்லாததால் ஏற்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. அரசாங்கம் தகவல்களை மறைக்க இந்த காரணமும் இல்லை. முந்தைய நிர்வாகங்களை விட இந்த விடயத்தை மிகவும் திறம்பட கையாள வாய்ப்புள்ளது. அரசாங்கம் விசாரணைகளை முறையாக நடத்தி நீதி வழங்கும் என்று நாங்கள் இன்னும் நம்புகின்றோம். ஆனால் செயல்முறை மெதுவாக உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.